சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணியால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த கதையுடைய முக்கியமான ஒரு கதைக்களமாவே இருக்கு. இந்த கதையை எடுத்துட்டு போறதே பல நேரங்கள்ல அவங்க தாங்கிற மாரி தான் இப்பலாம் கதை போகுது. ஸோ, அதில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 3,00,000 பணத்த அவங்க திருடினதுனால, இப்ப அத தேடி வந்து ஆட்கள் வராங்க. ஏன்னா வந்து இப்ப அந்த சீட்டு போட்டதுல ஒருத்தர் எங்களுக்கு திருப்பி அந்த பணம் வேணும். ஒரு அர்ஜென்ட்டா வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தேவைன்னா, அந்த ராஜா பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாதுங்கிறாரு. வாங்குனது வாங்குனது தான் அப்டின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, முத்து மீனா கிட்ட சொல்ல, அவங்க இங்க வந்து ஒரு சட்டக்காரர புடிச்சு பணத்த குடுன்னு கேட்க, "பணம் தானடா வேணும். இதுக்கு எதுக்குடா பிரச்சனை பண்ற?" அப்படின்னு மனோஜ் பணத்த எடுக்க போனா, அங்க ஆல்ரெடி லாக்கர்ல பணத்த காணோம். அத தூக்கிட்டு போனது இப்ப ரோகிணி. ஆனா பழி இப்ப ராஜாராணி மேல விழப்போகுது. அவங்க தான் இங்கேயே இருக்காங்க அப்டின்ட்டு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி, அவங்கள நம்பாம இருந்து அந்த கதாபாத்திரத்து மேல வந்து ஒரு அவப்பேராகி, இந்த சமயத்துல முத்துவும் மீனாவும் அத கண்டுபிடிக்கிறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஷுடைய கிறிஷை போய் பார்க்கறதுக்காக வித்யாவோட வீட்டுக்கு வந்து இவங்க போக ரோகிணி போக அங்கே வேற யாரோ ஒருத்தவங்க வேறு இருக்காங்க. அங்கே எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீனா அங்கே வந்துடுறாங்க. வண்டியில் ஏதோ பைக் பாதியில் நின்றுடுச்சு, அதுக்காக ஆள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு ஏதோ சொல்லிட்டு மேலே வர அவங்க வந்து வந்ததுக்கப்புறமா இவங்க உள்ளே போய் ரோகிணியும் கிறிஷும் ஒழிஞ்சுக்கிறாங்க. பேசிக்கிட்டே ரெண்டு வெளில போகும்பொழுது கிறிஷோட செருப்பை பார்த்து இது கிறிஷோட செருப்பாச்சே அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வந்து என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க இவங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு எபிசோட் ப்ளஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக போகிறாங்க. அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து அப்படியே வந்து இந்த ஃபில்லர்ஸ் மாதிரி வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இவங்க யோகா கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல. இப்போ வந்து பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்கல்ல விஜயா. ஸோ அதுக்காக வந்து விஜயா, சிந்தாமணி அண்ட் வந்து இவங்க எல்லாரும் பார்வதி இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து சட்ட பேண்டெல்லாம் போட்டு தலையில் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு ரோட்டில் நடந்து எப்படி நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி கோமாளி வேலை செய்கிறதா வந்து அவங்கள அப்பப்போ காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் நிஜமாவே ரோகிணி சிக்குவாங்களாம், சிக்க வைக்கிறதுக்கான ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு யோசனையாச்சும் இருக்கா, இல்லை இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தள்ள போகிறாங்களான்னு பல கேள்விகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.